ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சார்லட்டுக்கும் ரக்கேலுக்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல மட்டும் சார்லட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க சம்மர் ஸ்லாம்ல நடக்கக்கூடிய டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்ட்னர் அலெக்சா பிளிஸ் கூட சேர்ந்து சாம்பியன்ஷிப் போட்டிக்கு போவாங்க. இந்த மேட்ச் மூமெண்ட் பொறுத்தவரை ரக்கேலோட கை தான் ஓவரா இருந்தது. அந்த அலெக்சா பிளிஸ் குறுக்கிட்டு ரக்கேல திசை திருப்பினால இந்த மேட்சை சார்லட் வின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் ஸ்லாம்ல நடக்க போற டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கு இவங்க தான் மோத போறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்ல நடந்துச்சு. டேமியன் பிரெஸ்டோட மேட்ச்ல பாத்தீங்கன்னா அலெக்சா பிளாஸ் குறுக்கிட்டு இருக்காரு. சோ இதனால விட்ட கடனை தீக்கிறதுக்காக தான் அலெக்சா பிளாக் இங்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுது. மேபி சம்மர் ஸ்லாம்ல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு 1-on-1 மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு அலெக்சா பிளாக் தான் வின் பண்ணுவாருன்னு தோணுது. உங்களுக்கு யார் வின் பண்ணுவா தோணுங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்மாக்டவுன்ல தற்பெருமை பேசி சுத்திட்டு இருக்க ஒரு டீம் தான் பாத்தீங்கன்னா நியூ பிளட்னு சொல்லக்கூடிய சோலோ சிக்கவாவோட டீம். அவங்க பாத்தீங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டு பத்தியும் ஜிம்மி யூசோ பத்தியும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதனால காண்டானா அவங்க ரெண்டு பேருமே ரிட்டர்ன் கொடுத்து மறுபடியும் போட்டு பொலன்னு பொளக்குறாங்க. ஜாக்கப் ஃபாட்டுலாம் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தராரு. ஒரு மூமெண்ட்ல சோலோவோட கழுத்தை உடைக்கிற அளவுக்கு போயிடுறாரு. பட் அங்க வர ஜெனரல் மேனேஜர் உங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டீல் கேஜ் மேட்ச் இருக்கு, அதுவும் சம்மர் ஸ்லாம்ல அப்படின்ட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜாக்கப் ஃபாட்டு மறுபடியும் அவரோட டைட்டில் வாங்கிடுவாருன்னு தான் தோணுது. டாக் டீம் மேட்சுக்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. அதுல ஆண்ட்ராய்டும் அவரோட பார்ட்னரும் வின் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்மாக்டவுன்ல இருக்குமா இல்ல சம்மர் ஸ்லாம்ல இருக்குமான்ற அறிவிப்பு இன்னும் வரல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வருஷத்தோட கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ண கோடி ரோட்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை சூஸ் பண்றாரு. வேற யாருமே கிடையாது. ஜான்சினாவை கண்டிப்பா ரிவலரி பண்ணியே ஆகணும்ன்றாரு. ஜான்சினாவை மறுபடியும் உங்ககிட்ட மேட்ச் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாமே ஓடுறாரு. ஆனா இதை பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கொஞ்சம் கூட ஏத்துக்கல. புடிச்சு ஜான்சினா வலிச்சு சம்மடி அடிக்கிறாரு. அரை மயக்கத்திலேயே கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு இந்த சம்மர் ஸ்லாம்ல சாம்பியன்ஷிப்காக வெயிட் பண்றாரு கோடி ரோட்ஸ். சோ யார் வின் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.